ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஆர்யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ரூமில் இருந்தால் உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3 எனக்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிற இந்த ட்ரேடு வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ண அந்த சார்ட்டு. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் வந்து இந்த சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அந்த சார்ட். சரிங்களா, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அந்த சார்ட் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா யூஆர்யூஎஸ்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஏன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்வீப்பு ஒரு சிஹெச் இருக்குது. நம்ம வந்து முன்னாடி வீடியோஸில் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச் இருந்துச்சுன்னா ஹைலி பவர். பட் இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லாஸ் தான் வந்து ஏற்படும். சரிங்களா, மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் மெல்லமாக ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ் மாதிரி வந்து என்ட்ரு ஆகுது. சரிங்களா, 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி கொஞ்சம் வந்து வால்யூமில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா, பட் அதை மட்டும் வச்சு வந்து நம்ம எடுக்க முடியாது. ஒரு லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் இதை வச்சு ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும். இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு செஷனுக்குள்ளே தான் போய்ட்டுருக்கு. ஸோ வந்து இது ஆப்வியஸ்லி ஒரு செஷன் ட்ரேடாக தான் நமக்கு வரப்போகுது. இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் வரேன். 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைட்லேயும் நமக்கு வந்து அந்தளவு வால்யூம் கிடையாது, அப் சைடில் ஏறுறதுலேயும் அந்தளவு வால்யூம் கிடையாது. அப்போவே வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலைஸ் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, பட் இதை மட்டுமே வச்சு நம்ம வந்து என்ட்ரு ஆகலாமான்னா கண்டிப்பாக வந்து இதை மட்டுமே வச்சு நம்ம என்ட்ராகக்கூடாது. சரிங்களா, ஒரு நல்ல வால்யூமில் போயிட்டு ஏஷியனோட ஹையை வந்து மார்க்கெட் தூக்குது. சரிங்களா, ஏஷியனோட ஹையை தூக்குது. இந்த இடத்துல 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, 1 hour டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி எடுத்தோன்னா மார்க்கெட் வந்து சடனாக வந்து கீழே இறக்கிருக்கு. சரிங்களா, இப்போ வந்து மறுபடியும் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு கண்ணில் பார்த்தோன்னே எந்த இடத்துல வந்து கொஞ்சம் பவரான வால்யூம் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து போரிங் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு ஸ்டேட்டுக்கு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா மார்க்கெட் நல்லா டவுன்ஃபால் ஆகுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இங்கே ஒரு என்ட்ரியை தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா, இங்கே என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எஸ்எல் வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லை இதுவே வந்து போதுமானது தான். சரிங்களா, அது உங்களுடைய இது தான், அது வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி. இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா அடுத்த கேண்டில் இங்கே வந்து ஒரு என்ட்ரியை போட்டுக்குங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த ஒரு சினாரியோவில் மார்க்கெட்டை வந்து ஒரு ஏஷியன் ஜோன் எடுத்துகிட்டு நல்லா வந்து கீழே வந்துட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்கை வந்து கன்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியும். சரிங்களா, இந்த இடத்துல நம்ம எடுக்கலாமா அப்படின்றது தெரியும். இல்லை சார் எனக்கு அதுலேயே வந்து இதாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த கேண்டில்ஸ்லாம் நம்ம வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு இப்போ நான் வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்து என்ட்ராகுது. இல்லை சார் எனக்கு இது எதுவுமே வந்து பத்தல, நான் வேறு ஏதாவது என்ட்ரி பார்க்குறேன் அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ஏதாவது என்ட்ரி கொடுக்குதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் மார்க்கெட் என்ட்ரி கொடுக்குற இடத்துல நம்ம வந்து தாராளமாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிஆர் இருக்குது, பட் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அகைன் லிக்விடிட்டி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து பில்டு பண்ணுது. மறுபடியும் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோனுக்கு வருது. மார்க்கெட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட்டில் ஒரு இந்த இடத்துல நமக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் மறுபடியும் வந்து இறக்கிருக்கு. பட் வந்து பெஸ்ட்டு வந்து மேலே எடுக்கிறது தான், அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இங்கே எல்லாம் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே வருது. மேலே வந்தோன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் வந்து மார்க்கெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வருது again this zone. சார் இங்கெல்லாம் சொன்னீங்கல்ல, அப்போ வந்து இங்கே என்ட்ரி எடுத்தால் நம்ம வந்து எங்கே டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற உங்களுக்கு
ஒரு ஆர்டர் பிளாக் தான் நமக்கு வந்து டார்கெட்டாக வந்து அமையும். சரிங்களா, அதை வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அவைலபிள் இல்லை. அதனால் ரீசன்ட் ஸ்விங் லோ, அதாவது இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே நமக்கு சிஆர் வந்து தெரியுதுங்களா, இது வந்து ஸ்டாப் லாஸ் 1 ஹவரில், இது வந்து டேக் ப்ராஃபிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:4 நீங்கள் எப்படி அலைன் பண்ணுறீங்கிற பொறுத்து தான். சரிங்களா, ஆக்சுவலி மேக்னெட் ஓப்பனில் இருக்குது, மேக்னெட் ஆஃப் பண்ணுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 1:4 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே, இந்த இடத்த நான் அடிச்சு விட்றேன். அடுத்தது வந்து சார் ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இல்லைங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கு ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஆர்டர் பிளாக்கில் ஒரு சிஆர் கிடைக்கிது, அவ்வளோதான் வந்து விஷயம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸு, ரீசன்ட் ஸ்விங் லோ, இங்கே வந்து டேக் ப்ராஃபிட் ஒரு 1:2. சரிங்களா, 1:2 வரைக்கும் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து சிஆர் வந்து கீழே இல்லை, சாரி மேலே இல்லை, எல்லாமே கீழே தான். ஸோ இங்கே வந்து சிஆர் கிடையாது. அடுத்த சிஆர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. சரிங்களா, அதையும் நான் வந்து ஷோ பண்ணி காட்டிடுறேன். இந்த இடத்துல ஒரு சிஆர் வந்து நடக்குது. அந்த இடத்துல ஒரு கீ ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா கீ டைம் ஃப்ரேம் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தது மேலே ஆப்வியஸ்லி இங்கே தான். சரிங்களா, இந்த இடத்துல இருக்கிற இந்த கீ ஜோன் தான். இங்கே வந்து நமக்கு என்ன நடக்குது, ஒரு பாக்ஸ் நம்ம போடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கை நான் வந்து பாயிண்ட் பண்ணுறேன். ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் விக்கு போயிருக்கு. சரிங்களா, இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. சார் விக்கு வெளியில் போயிடுச்சுல, அப்போ வந்து நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா சிஆருக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கனாலே வந்து போதுமானதா. சிஆர் நமக்கு இங்கே தான் கொடுத்துருக்குன்னா நம்ம இந்த கேண்டலில் தான் என்ட்ரி எடுப்போம். சரிங்களா, அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் போய் காட்டுறதுனாலும் ஓகே தான். சரிங்களா, இப்போ வந்து இங்கே ஒரு சிஹெச்னா கூட நீங்கள் இங்கே தான் எடுப்பீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து என்ட்ரி பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போடுறோங்களா, இந்த இடத்துல போடுறோன்னே வச்சுக்கோங்க. இங்கே ஹை வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் இடையில எடுக்கிறது, ஸ்டார்டிங்கில் எடுக்கிறதோட பவர் வந்து இடையில எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, கீழே வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து வைக்கலாம். பட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கோ அங்கே ஒரு பிரேக் ஈவன் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சரிங்களா, இப்போ இன்னொரு தயக்கம் இருக்கும், சார் இப்போ வந்து நான் வந்து பிளைண்டாக இங்கே என்ட்ரரில் வந்து எனக்கு வந்து அந்தளவு ஒரு தைரியம் வரமாட்டுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்து இருக்கிற ஒரு பாயிண்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சிஆர். சரிங்களா, ஸோ அங்கே பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. இங்கே ஒரு தேர்ட் கேண்டில் அப்படின்னா இங்கே என்ட்ரி. சரிங்களா, இங்கே என்ட்ரி, இதுவும் 1 hour டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக் தான். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸு, இங்கே வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் ஒரு டேக் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, இல்லை சார் எனக்கு ஒரு ஸ்கேல்பிங் இதுன்னா இதுவே வந்து வைங்க, ஒரு 1:3 சடனாக வந்து மார்க்கெட் அடிச்சு தூக்கிடும். அப்புறம் இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது, அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம் பிரேக் ஈவன் பாயிண்ட் வச்சுட்டு. சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ட்ரி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி. எல்லா இடத்துலையுமே சிஆர் பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே சிஆரில் நல்ல ரிசல்ட் இருக்குது. சிஆர் எல்லாமே வந்து நம்மளுடைய கோர்ஸில் ஆல்ரெடி வந்து நான் ஜான்லேயே அப்டேட் பண்ணிட்டேன். நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி பை பண்ணியிருக்கவங்க போய் அதை வந்து கொஞ்சம் உங்களுடைய எஜுகேஷனை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் வந்து டேரெக்டாக மேலேருந்து தூக்கிடுச்சு. இந்த ஒரு என்ட்ரி வந்து ஏன் ஸ்டாப் லாஸ் அடித்த மாதிரி இதாகுது, அந்த உள்ளுக்குள்ளே நம்ம எடுத்தோம் இல்லைங்க, அங்கே இதாகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இடையில எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரமாக வெளியில் வந்துடணும். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் அடிச்சிருச்சு 1:3, ரெண்டாவது டார்கெட்டு பிரேக் ஈவன். அது வேணால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ரீவைன் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடத்துல எடுத்துருப்போம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் என்ட்ரி இங்கேயே நம்ம வந்து எடுத்துக்கிறது, ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வைக்கிறது. செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் எடுக்கிறது இல்லைங்களா, இந்த பிளேஸில் எடுத்து இது வரைக்கும் வைக்கிறது ஸ்டாப் லாஸு. அப்புறம் தான் தேர்ட் என்ட்ரி. சரிங்களா, அப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரியில் 1:7, செகண்ட் என்ட்ரியில் 1:4, அந்த குட்டியாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணோம்லங்க அங்கே 1:3. சரிங்களா, எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, எப்படி எய்ம் பண்ணுறீங்க அப்படின்றது தான். நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிஹெச் பார்க்குறதுல கொஞ்சம் நிறைய பேருக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். ஸோ அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அக்யூரசி வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன்.
ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ஃப்ரீ டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வார் கிரைசிஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னில் தான் மூவ் ஆகுது. அது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன், வாரே இதுக்காக தான் நடக்கிற மாதிரி ஒரு விண்பம் எனக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை நிறைய பேத்துக்கு தெரியுதா அப்படின்னு தெரில. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி என்னுடைய பர்சனல் ஒரு ஐடியாலஜியில் பார்த்திங்கன்னா தெரியுது. ஏன்னா எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போகுது. எதுவுமே வந்து அன்ரெஸ்பெக்டில் போகிறதில்ல. ஜஸ்ட் நான் வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்சி படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே தெரியும். ஆர்டர் பிளாக் டேப்பு இது எல்லாமே வந்து வாரில் நடக்கிறது தான். பட் எல்லாமே வந்து பிளானடுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோதான். சரிங்களா? நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பிளாக்குக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போகுது. வார்னால தான் இது ஏறுதா, இதனால தான் வாரான்னு எனக்கு வந்து தெரில. அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் படிக்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் சொல்கிற விஷயம். சரிங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.